இந்த 2 வாரங்களே என்னன்னா, உயர்நீதிமன்றத்துல மாண்புமிகு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். அதை கண்டிப்பாக நாங்கள் பொது வழியில் அதை நாங்க கண்டிப்பா விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்கள் கண்டிப்பாக அந்த 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 ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் பேச முடியும். கண்டிப்பாக அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். இது அதுக்கான நீதி வழங்கப்பட்டுள்ளது. இது விரிவா நம்ம பேசலாம். மேல்முறையீடுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாமையே சில பேர் எங்க பேர்ல மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தமிழக சிஸ்டம் எப்படி இருக்கும், அது யாரு எப்படி ஃபைல் பண்ணாங்க அதை பத்தி எங்களுக்கு தெரியல. பட் இன்னைக்கு நிறைய அதுக்கான வீடியோஸ் ஒரு சில பேர் பேசி வந்திருக்கு. ஸோ இது தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும், கரூர்ல ஒவ்வொன்றும் மிரட்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் பிறல் சாட்சி மன்னராக இருக்கும் ஒரு 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 கேஸுக்கே சொந்தக்காரர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஒரு 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 கேஸ் அதனாலதான் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் போய் திரும்பவும் மறு விசாரணைக்கு வந்திருக்கிறது. பிறல் சாட்சி ஒரு 50 பேரையே பிறல் சாட்சி சொல்ல வச்ச செந்தில் பாலாஜிக்கு இங்க இருக்கிற 4 பேரை மிரட்டி மாத்தி பேச வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு தெரியும், இதை நான் விரிவா பேச வேண்டியது இல்ல. கண்டிப்பா சில நாட்கள்ல இதை பத்தி விரிவாக நம்ம பேசுவோம். பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட யாராவது அணுகுனாங்களா, எங்களை மிரட்டுறாங்க அந்த மாதிரி யாராவது அணுகுனாங்களா? இதை பத்தி இது வரைக்கும் அந்த மாதிரியான அணுகுமூலத்தை நாங்க வைக்கல. ஒருவேளை எங்க நிர்வாகிகள் யார்ட்டையா பேசிருக்காங்கன்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நாங்க எங்களுடைய முழு கவனமும் இதுல இருந்தது. கண்டிப்பாக அப்படி யாரும் மிரட்டினாலும் அது உண்மை ஒரு நாள் வெளியே வரும். ரொம்ப நாள்லாம் இதுல தள்ளி போட முடியாது.